Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. இப்போ சேனலில் பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு எலக்டிவ் சப்ஜெக்ட் லீன் மேனுஃபேக்சரிங். பாஸ் ஈஸியின் லீன் மேனுஃபேக்சரிங் இதை மட்டும் படித்தால் போதும், மிக எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸியின் எல்லாம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண அப்படின்னா விக்னேஷ் Dhronavikaash அப்படின்னு போட்டு ஃபாலோ பண்ணலாம். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற எலக்டிவ் சப்ஜெக்ட் லீன் மேனுஃபேக்சரிங். சப்ஜெக்ட் ரெடி பண்ணி கொடுத்தவங்க டாக்டர் சோசன் சார். ஸோ அவங்களும் கையில் தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோசன் சார் பயங்கர பிஸி. அந்த பிஸி ஷெடியூல்லையும் நம்ம கேட்ட உடனே ரொம்ப சின்சியராக இந்த டாபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ டு சோசன் சார். இப்போ இதில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். அதனால் இது எப்படி அப்படின்னா, ஒன்றுமே படிக்காமல் போகிறவங்களுக்கு ஏதாச்சும் படிக்கணுமேன்றவங்க மட்டும் இந்த டாபிக்ஸ். நீங்கள் நல்லா அதாவது நிறைய மார்க் எடுக்கணுன்றவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக படித்தாகணும். இருந்தாலும் கூட வந்து நீங்கள் இந்த டாபிக்ஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இதுலேருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 3 கொஸ்டின் மட்டும் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, பேசிக் டூல்ஸ் ஆஃப் சிக்ஸ் சிக்மா பற்றி கேட்கலாம். அதில் வந்து ஜெனரல் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ரைட் அபவுட் எனி 3 கேட்கலாம். நீங்கள் எல்லா டூலையும் படிச்சுக்கோங்க, ஏதாச்சும் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. டிஸ்கிரைப் தி டைப்ஸ் அண்ட் காசஸ் ஆஃப் வேல்யூவேஷன் இன் டீட்டெயில், அதை பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் தி பர்பஸ் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து DMAIC ப்ராசஸ் ஆஃப் சிக்ஸ் சிக்மா பற்றி கேட்கலாம். அடுத்து தேர்ட் டாபிக் என்ன யூனிட் 2ல் வந்து FMEA வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இந்த FMEAங்கிறது அடிக்கடி கேட்குற கொஸ்டின், சரிங்களா? அது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 3 கொஸ்டின் மட்டும்தான் யூனிட் 2ல். இந்த 3 படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் வந்துடும். அடுத்து யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெமிங் சைக்கிள் பற்றி கேட்கலாம். PDCA அதை பற்றி கேட்கலாம். அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் DMAIC அண்ட் DMEDI. சூட்டபிள் எக்ஸாம் நீங்கள் ஃபுல்லாக கண்டிப்பாக படித்தாகணும். இந்த படிச்சிங்கனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் வந்து ஒரு 6 to 8 மார்க்ஸ் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது யூனிட் 3ல். யூனிட் 4ல் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் ஜீரோ டிஃபெக்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ், இதை பற்றி கேட்கலாம் ஒரு கொஷின். வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா கல்ச்சரல் அண்ட் ஆர்கனைஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜீரோ டிஃபெக்ட்ஸ், இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வரலாம். யூனிட் 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்செப்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப், சரி யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரோபஸ்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி கேட்கலாம். ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் கேப் அனாலிசிஸ் பற்றி கேட்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க, சரிங்களா? இதான் யூனிட் 1 to 5 வரைக்கும் இருக்கிற ரொம்ப நேராக பார்த்துல போய் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். இருந்தாலும் நீங்கள் வந்து இதை தாண்டி படிக்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை மட்டுமே படித்து பார்க்காம எக்ஸ்ட்ரா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேராக போயிருக்கும். இதை வந்து கொஷின் டஃப் பண்ணு நினச்சாங்கன்னா இதை விட்டு அவுட்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. கொஷின் ஈஸியாக கேட்கன்னு நினச்சாங்கன்னா இதுக்குள்ளே கொஷின் டாபிக்ஸ் எல்லாமே வந்துடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.